ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, கிரெடிட் கார்டு எப்படி யூஸ் பண்ணுறது அண்ட் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்னென்ன விஷயம்லாம் தெரியணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, கிரெடிட் கார்டுனா என்ன, அதுக்கும் டெபிட் கார்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்றதை நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதை போய் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஓகே, இப்போ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய 5 முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் டேட்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு டியூ டேட், அப்புறம் மினிமம் டியூ அப்படின்னா என்னன்றது தெரிஞ்சுக்கணும். அப்புறம் கிரேஸ் பீரியட், அப்புறம் பார்த்திங்கன்னா சார்ஜஸ். இந்த 5 பாயிண்ட்ஸ் தெரிஞ்சாலே போதும், நம்ம வந்து கிரெடிட் கார்டு வேறு லெவலில் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பில்லிங் டேட்னா என்னென்னு பார்த்துடலாம். பில்லிங் டேட் இல்லை ஸ்டேட்மெண்ட் டேட் ரெண்டுமே ஒன்று தான். கிரெடிட் கார்டில் நம்ம எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி மந்த்லி ஒரு டேட்டில் நம்மளுக்கு பில்லு ஜென்ரேட் ஆகும். அந்த பில் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டாக இருக்கும். இந்த மாதம் 16ஆம் தேதி ஜென்ரேட் ஆகுதுன்னா அடுத்த மாதம் 16ஆம் தேதி தான் நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகும். இதுதான் வந்து பில் டேட்டுன்னு சொல்லுவாங்க, ஆர்எல் சைக்கிள் டேட்னு சொல்லுவாங்க. இந்த டேட் வந்து சேஞ்ச் ஆகாது, ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு டியூ டேட்னு என்னென்னு பார்த்துடலாம். இப்போ நம்மளுக்கு பில்லு ஜென்ரேட் ஆனதும் அந்த பில்லை ரீபே பண்ணுறதுக்கு பேங்க் சைட்லேருந்து ஒரு 15 to 20 days வந்து நம்மளுக்கு டைம் கொடுப்பாங்க. அந்த டேட்டை தான் வந்து நம்ம பார்த்திங்கன்னா டியூ டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் டியூ பற்றி பார்த்துடலாம். ஓகே, இப்போ கிரெடிட் கார்டில் நம்ம யூஸ் பண்ண அமௌண்ட்டை பில்லு ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் வரப்போகிற டியூ டேட்குள்ளே நம்மளால் பேமெண்ட் பண்ண முடியல, நம்மக்கிட்ட கேஷ் இல்லாத பட்சத்தில் பேங்க் சைட்லேருந்து ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா மினிமம் டியூ. அட்லீஸ்ட் இந்த 50,000 யூஸ் பண்ணியிருக்கோம், உங்களால் 50,000 ரீபே பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3,000 இல்லை 4,000 நீங்கள் பண்ணுங்கள், பேமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு பேங்க் சைட்லேருந்து ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதுதான் வந்து மினிமம் டியூன்னு சொல்லுவாங்க. ஸோ சப்போஸ் உங்கள் கையில் கேஷ் இல்லைன்ற பட்சத்தில் மட்டும் இந்த மினிமம் டியூ ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், லேட் பேமெண்ட் சார்ஜஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு. மற்றபடி மேக்ஸிமம் ஃபுல் அமௌண்ட்டே கிளியர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா மினிமம் டியூவோட அமௌண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மினிமம் டியூவே பண்ணிகிட்டே ஸ்டார்ட் பண்ணுறோம். ப்ளஸ் நம்மளோட அவுட்ஸ்டாண்டிங்கும் கம்மியாகாது, வெறும் இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம பேமெண்ட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் மாதம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம கிரேஸ் பீரியட்னா என்னென்னு வந்து பார்த்துடலாம். ஓகே, இந்த கிரேஸ் பீரியட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பில் டேட்டுக்கும் டியூ டேட்டுக்கும் இடையில் இருக்க டைம் பீரியட் தான் நம்ம கிரேஸ் பீரியட்னு சொல்லுவோம். கிரெடிட் கார்டு பற்றி நல்லா தெரிஞ்சவங்க எல்லாருமே இந்த கிரேஸ் பீரியடை ப்ராப்பராக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நம்மளும் இந்த கிரேஸ் பீரியட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பில் வந்து ஒரு 21ஆம் தேதி ஜென்ரேட் ஆகுதுன்னு வச்சுப்போம். இப்போ நம்ம ஒரு 17, 18, 19 நம்ம கார்டு எடுத்துகிட்டு போய் ஸ்வைப் பண்ணுறோம் இல்லையா, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுற எல்லாமே அமௌண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 21ஆம் தேதி பில்லாக வந்துடும். ஸோ இப்போ அந்த பில் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு 20 நாள் டைம் கொடுப்பாங்க. பேங்க்லேருந்து ஒரு 10லேருந்து 20 நாளுக்குள்ளே நம்மளுக்கு டைம் கொடுப்பாங்க. அந்த டைமுக்குள்ளே நம்மளுக்கு பேமெண்ட் அதை கிளியர் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ நம்மளுக்கு அதை ரீபே பண்ணுறதுக்கு டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமலாக தான் இருக்கும். ஸோ நம்ம பில்லு ஜென்ரேட் ஆக போகுது, பக்கத்தில் வந்துருச்சு பில் டேட் அப்படின்ற பட்சத்தில் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது. அதை நம்ம எப்படி இப்போ கரெக்டாக கிரேஸ் பீரியடை யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம பில் டேட் வந்து ஒரு 20th வச்சுப்போம். ஓகேங்களா, நம்ம 20th யூஸ் பண்ணாமல் 21st யூஸ் பண்ணுறோம் கிரெடிட் கார்டு அப்படின்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் மந்த் 20th தான் பில்லு ஜென்ரேட் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதம் 20ஆம் தேதி நம்மளுக்கு பில்லு ஜென்ரேட் ஆகுது. ஓகேவா, ஸோ நம்ம 20ஆம் தேதிக்கு முன்னாடி யூஸ் பண்ணாமல் 21ஆம் தேதி இல்லை 2ஆம் தேதி அது மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அடுத்த மாதம் 20ஆம் தேதி தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு பில்லு ஜென்ரேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பில் நம்மளுக்கு நம்ம யூஸ் பண்ண அமௌண்ட்டுக்கு நெக்ஸ்ட் பில் ஜென்ரேட் ஆகிறதுக்கே நம்மளுக்கு 30 நாள் வரைக்கும் டைம் இருக்கும். ஸோ நம்மளுக்கு பில்லு ஜென்ரேட் ஆனதுலேருந்து பேங்க்கை பொறுத்து ஒரு 10லேருந்து 20 நாளுக்குள்ளே நம்மளுக்கு டைம் கொடுப்பாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணோன்னாலே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீபே பண்ணுறதுக்கு ஒரு 45 to 50 daysக்குள்ளே நம்மளுக்கு கிடைக்கும். 40லேருந்து ஒரு 50 நாளுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு டைம் கிடைக்கும். அந்த டைமுக்குள்ளே நம்ம வந்து பேமெண்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லையா, நம்மளுக்கு டைம் அதிகமாக கிடைக்கிது. ஸோ நம்ம வந்து ஃபுல் அமௌண்ட்டையும் நம்ம ரீபே பண்ணுறதுக்கு டைம் நம்மளுக்கு அதிகமாக இருக்க பட்சத்தில் நம்ம ஃபுல் அமௌண்ட்டையும் அரேஞ்ச் பண்ணி கட்டிடலாம். ப்ளஸ் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவும் ஆட் ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் உள்ளே போயிடலாம். நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சார்ஜஸ். நம்ம கிரெடிட் கார்டில் என்னென்ன சார்ஜஸ் இருக்குதுன்னு பார்த்துருவோம். இது ரொம்ப முக்கியமான டாபிக் தான், கவனமாக கேளுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு சார்ஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆனுவல் ஃபீஸ். ஆனுவல் ஃபீஸ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டில் நம்ம யூஸ் பண்ணாலும் பண்ணாட்டியும் வருஷம் ஆனுவல் ஃபீஸ்னு ஒன்று சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனுவல் ஃபீஸ்னு சொல்லுவாங்க, இல்லை மெம்பர்ஷிப் ரினிவல் ஃபீஸ்னு சொல்லுவாங்க. நிறைய பேங்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆனுவல் ஃபீஸ் இல்லைன்னு தான் போட்டிருப்பாங்க. ஆனால் அது பார்த்திங்கன்னா 1 இயருக்கு தான் இல்லாமல் இருக்கும், ஃபஸ்ட் இயருக்கு மட்டும் தான் இருக்காது. இந்த செகண்ட் இயர்லேருந்து உங்களுக்கு ஆனுவல் ஃபீஸ்ன்றது சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஆனுவல் ஃபீஸ் இல்லாத நிறைய கிரெடிட் கார்ட்ஸ் இருக்குது. ஒன்றுக்கு 2 வாட்டி வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஆனுவல் சார்ஜஸ் இருக்கா இல்லையான்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த கார்ட்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. இப்படி நீங்கள் வாங்கி வைக்கும் போது பார்த்திங்கன்னா ஆனுவல் ஃபீஸை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம்.
ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் எவ்வளோ பண்ணுவாங்கன்றது பார்த்துடலாம். இருக்கிறது நம்ம கிரெடிட் கார்டுக்கு தான் வந்து இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் வந்து ரொம்ப அதிகம். அண்ட் மந்த்லி 3.6% வரைக்குமே அவங்க இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. அதை நம்ம வந்து இயருக்கு பெர் ஆனம்க்கு கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நியர்லி ஒரு 36%லேருந்து 40% வரைக்கும் நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி அவாய்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற அமௌண்ட் இருக்குது இல்லையா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50,000 யூஸ் பண்ணுறீங்க. அந்த 50,000த்தையும் உங்கள் டியூ டேட்டுக்கு முன்னாடி பேமெண்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம டியூ டேட்குள்ளே நம்ம பேமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து எதுவும் சார்ஜ் பண்ண மாட்டாங்க பேங்க் சைட்லேருந்து. எப்போவுமே வந்து மினிமம் டியூ கட்டுறதுக்கு பார்க்காதீங்க. மேக்ஸிமம் எப்போல்லாம் உங்களால் முடியுதோ நீங்கள் யூஸ் பண்ணுற அமௌண்ட்டை கம்ப்ளீட்டாகவே க்ளோஸ் பண்ணிடுங்க. அது மாதிரி பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகாமல் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம லேட் பேமெண்ட் சார்ஜஸ்னால் என்னன்றதை பற்றி இப்போ பார்த்துடலாம். இப்போ நம்மளுக்கு பில்லு ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் பேங்க் சைட்லேருந்து அந்த பில்லை ரீபே பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டியூ டேட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த டியூ டேட்குள்ளே நம்ம மொத்த அமௌண்ட்டையும் பேமெண்ட் பண்ணலாம். அப்படி மொத்த அமௌண்ட் நம்மளால் பேமெண்ட் பண்ண முடியாத பட்சத்தில் மினிமம் டியூவாவது நம்ம பேமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பேங்க்கில் இன்சிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம மினிமம் டியூவும் பேமெண்ட் பண்ணல, மொத்த அமௌண்ட்டும் பேமெண்ட் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் நம்ம பேங்க் சைட்லேருந்து நம்மளுக்கு பெனால்ட்டி போடுவாங்க. அந்த பெனால்ட்டியை தான் நம்ம வந்து லேட் பேமெண்ட் சார்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் லிமிட் சார்ஜஸ் அப்படின்னா என்னென்னு வந்து பார்த்துடலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பேங்க் சைட்லேருந்து நம்மளுக்கு ஒரு 50,000 கிரெடிட் லிமிட் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம வந்து ஒரு 45,000 46,000 யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மந்த் நம்மளுக்கு பில்லு ஜென்ரேட் ஆகும்போது பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகும். ஸோ நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகுச்சு அப்படின்னா ஒரு 50,000 ஒரு 3,000 ஆட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 45,000லேருந்து ஒரு 47,000 48,000 வந்திருக்கும். ஒரு 2 or 3 months நம்ம வந்து பேமெண்ட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு மாதம் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆட் ஆகிட்டே வரும். ப்ளஸ் நம்மளுக்கு இந்த பேமெண்ட் மிஸ் பண்ணுறதுனால லேட் பேமெண்ட் சார்ஜஸும் ஆட் ஆகும். ஸோ இந்த எல்லா சார்ஜஸும் ஆட் ஆகி நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்டு வந்து ஓவர் லிமிட்டில் போயிடும். ஸோ ஓவர் லிமிட்டில் போனதுனால பேங்க் சைட்லேருந்து ஓவர் லிமிட் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூ. 550 இல்லை ரூ. 600 உங்கள் பேங்க்கை பேஸ் பண்ணி அந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு ஓவர் லிமிட் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சார்ஜை நம்மளுக்கு ஆட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ வாங்க ஆட்டோபேனா என்னன்னு பார்த்துடலாம். ஆட்டோபேனா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து டேரெக்டாக அமௌண்ட் டெபிட் பண்ணுறதுக்காக நம்ம எல்லோரும் ஆட்டோபே வந்து எனேபிள் பண்ணி வச்சுருப்போம். எதுக்காக இது எனேபிள் பண்ணி வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டியூ டேட் மிஸ் பண்ணாமல் ப்ராப்பராக எல்லா மந்த்து பேமெண்ட் பண்ணணுன்றதுக்காக தான் இது எனேபிள் பண்ணி வச்சுருப்போம். பட் நம்ம அக்கௌண்ட்டில் ஃபண்ட் இல்லைன்ற பட்சத்தில் நம்ம பேமெண்ட்டும் பண்ணல, நம்ம அக்கௌண்ட்லேயே ஃபண்ட் இல்லைன்ற பட்சத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆட்டோபே நம்ம கொடுத்தது வந்து பவுன்ஸ் ஆகிடும். ஸோ பேங்க் சைட்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோபே பவுன்ஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு 450லேருந்து 750 வரைக்கும் நம்மளுக்கு சார்ஜ் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ ஆட்டோபே கொடுத்துருக்கீங்க அப்படின்னா மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்டில் வந்து கண்டிப்பாக ஃபண்ட் இருக்க மாதிரி பாருங்கள். அப்படி இல்லை நீங்களே அந்த பேமெண்ட் வந்து கிளியர் பண்ணிடுங்க மிஸ் ஆகாமல். ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் ட்ரான்சாக்ஷன் ஃபீ. இப்போ நம்ம இந்தியா இல்லாமல் வெளிநாட்டில் எங்கேயாவது போயிட்டு நம்ம கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு ஒரு தனியாக சார்ஜ் வச்சுருப்பாங்க. 2 to 3% வந்து நீங்கள் யூஸ் பண்ண அமௌண்ட்லேருந்து 2 to 3% நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் ஃபாரின் ட்ரான்சாக்ஷன் ஃபீ. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது, நம்ம கிரெடிட் கார்டில் எப்போவுமே கேஷ் வந்து விட்ராவே பண்ணக்கூடாது. நம்ம கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி கேஷ் விட்ரா பண்ணுறது தான் கேஷ் அட்வான்ஸ்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ நம்ம கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி கேஷ் விட்ரா பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எப்போ விட்ரா பண்ணுறோமோ அன்றைக்கே வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். உங்களுக்கு 36லேருந்து 40% இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் எப்போ விட்ரா பண்ணுறீங்களோ அப்போதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ மேக்ஸிமம் வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதில் கேஷ்ன்ற ஒன்று மட்டும் விட்ரா பண்ணுற ஆப்ஷன் இருக்கதே மறந்துடுங்க. கேஷ் தயவுசெய்து விட்ரா பண்ணுறாதீங்க. விட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் எகிரிடும். அண்ட் இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்ற பட்சத்தில் நீங்கள் கிரெடிட் கார்டுன்ற ட்ராப்பில் சிக்க மாட்டீங்க. ப்ராப்பராக பேமெண்ட் பண்ணி நீங்களும் சேஃபாக இருப்பீங்க. ப்ளஸ் உங்களோட கிரெடிட் ஸ்கோரும் நீங்கள் இது பேஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணலாம். கிரெடிட் கார்டு நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கிரெடிட் ஸ்கோரும் இன்க்ரீஸ் ஆகும். உங்கள் கிரெடிட் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது லோன் வேணும் இல்லை என்ன ப்ராடக்ட் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ரூவல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிடச்சிரும். ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் நீங்கள் எடுக்க போகிற ப்ராடக்ட்ஸு கம்மியாக இருக்கும் கிரெடிட் ஸ்கோர் அதிகமாக இருக்கிறதுனால. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம கிரெடிட் கார்டு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை பற்றி பார்த்தோம். அது உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. ஓகே கேஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு பிடிச்சா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும். பை கைஸ், லவ் யூ ஆல்.